Hi flames, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். And வழக்கம் போல இன்னைக்கு நாம நல்ல விஷயங்களை பத்தி பேசலாம். என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு நான் பேச வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா the power of small wins. அதாவது இப்போ நம்ம ஆன்லைன் இல்லாமல் நம்ம இருக்க மாட்டோம். இந்த ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது வைரல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன தாட் ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க. அது வேர்ல்டு வைடு என்ன ஆகிருக்கும் அப்படின்னாக்கா வைரலாக அந்த ரீலோ வீடியோவோ ஷேர் ஆகிருக்கும், ஹேஷ்டேக்கில் இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா பாப்புலராக இருக்கும். பட் ஏதோ ஒரு சின்ன தாட்டு தான், ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு ஒன் மினிட் வீடியோ தான் அது. ஓகேங்களா? அது போல் பட் அதோட இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும். அது போல் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா லைஃப்பில் வந்து பெரிய பெரிய விஷயங்களை தான் செலிப்ரேட் பண்ணணும். சின்ன விஷயங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதியானது இல்லை அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மை அது இல்லைங்க. என்ன அப்படின்னாக்கா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணத்தான் அது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக பெரிய விக்ட்ரியாக மாறும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஏதோ ஒரு சேலஞ்ச் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணணும், நான் ஜிம்முக்கு போகிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க. ஒரு நாள் பண்ணுறீங்க, 2 நாள் பண்ணுறீங்க, உடனே உடம்புல மாற்றங்கள் தெரிஞ்சிடுமா? இல்லை ஒரு டிரைவிங் கற்றுக்க போகிறோம், 1 நாள் 2 நாள் முடியுமா? முடியாதுல்ல. அப்போது நீங்கள் ஒரு நாளும் எடுத்து வைக்கிற சின்ன சின்ன படிகள் தான் உங்களை ஒரு பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். சரிங்களா? இப்போ ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஒன்று நம்ம கற்றுக்குறோம். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை எடுத்துக்கோங்களேன். நானுமே அதே மாதிரி தான் இப்போ நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நானுமே ஆரம்பத்தில் பேச தயங்கினா ஏத்தால இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம தப்பாக பேசிட்டா என்ன பண்ணுறது, அந்த மாதிரியான இருந்துச்சு. பட் நான் அதை எல்லாத்தையும் உதறிட்டு நான் பேசணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு நான் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும். 2 மாதம் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த நான் ப்ராக்டிஸ் பண்ணதோடைய இம்பேக்ட் வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுத்துச்சு. எனக்கு ஒரு ட்ரைனிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு. நானும் அங்கே போனேன். இப்போ நான் ஒரு குரூப் லீடராக இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் குரூப்பை. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தெலுங்கானா, தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா பீப்புள்ஸ் அதில் இருக்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு வந்து தெலுங்கு தெரியாது, கன்னடம் தெரியாது. பட் ஒன்லி அந்த கம்யூனிகேஷன் டூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். ஓகே, நான் இப்போ குரூப் லீடராக இருக்கேன். தினமும் நான் டாபிக்ஸ் கொடுக்குறேன், அவங்க எனக்கு பேசி எனக்கு அனுப்பணும். ஸோ நான் 1 இயருக்கு முன்னாடி நான் எடுத்த ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் நான் இங்கிலீஷில் பேசணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்போ நான் படிப்படியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் இப்போ வந்து இங்கிலீஷ் நல்லாவே நான் பேசுகிறேன் நான். ஓகேங்களா? ஒரு ஸ்டேஜில் நின்று ஒரு ½ அன் ஹவர் ஒரு இங்கிலீஷில் ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் நான். ஸோ இது வந்து ஒரே நாளில் நடந்துச்சு. 2 மாதம் உழைப்பு இல்லைங்களா? சரி, முன்னாடி சொன்ன மாதிரியே தான் எக்ஸசைஸ் பண்ணுறோம், உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். 1 நாள் 2 நாளில் வந்துடுமா? வராது. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எடுத்திருக்க பெரிய ஒரு லட்சியத்துக்கு நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை மனப்பூர்வமாக ஆதரிங்க. அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஆஹா, இன்றைக்கி நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன், நான் என்னுடைய இலக்கை நோக்கி ஒரு அடி நான் முன்னே போகிறேன், இது நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு ஸ்டெப்பையும் என்ஜாய் பண்ணுங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்களுடைய மதிப்பு, பவர் என்னங்கிறது உங்களுக்கு அப்போ தெரியும். ஓகேங்களா? எதுவுமே வந்து நமக்கு உடனே ஓவர் நைட்டில் கிடச்சிடாதுங்க. அது யாருக்கும் புரிய மாட்டாங்குது. நம்ம இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணால் தான் நம்மளெல்லாம் மதிப்பாங்க, அதைத்தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளை நாம் வந்து செலிப்ரேட் பண்ணாமல் விட்டுடுறோம். அஃப்கோர்ஸ் பெரிய விஷயங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான், நான் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதுக்கு இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியையுமே நீங்களே பாராட்டுங்க. மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல, உங்களை நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணால் போதுங்க. இப்போ இந்த ட்ரைனிங் நான் போயிருந்தப்போ ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து அடிக்கடி இதே தான் சொல்லுவார்.
யாருக்கு வேணும் உங்களுடைய அப்ரிசியேஷன்? நான் வந்து எனக்கு வந்து என்னுடைய ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அது என்ன அப்படின்னாக்கா, நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் மற்றவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்டேருந்து அப்ரிஷியேஷன் வாங்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு திருப்தி இருந்துச்சுன்னா அதுதாங்க நீங்கள் அந்த செயலில் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருக்கீங்கன்றதை உங்களுக்கு சொல்லும். ஸோ இதுக்கு மேலே ஒரு நாளும் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எடுத்து வைக்கிற விஷயங்கள் நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். த பவர் ஆஃப் ஸ்மால் வின்ஸ் நீங்கள் அசியுமே பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம பெரிய விக்டரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவோம், வேண்டான்னு சொல்லலை. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நாம் எடுத்து வைக்கிற முயற்சியையும் நாம் செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.